பல தீர்த்தங்கள், பல தீர்த்தங்கள். எத்தனை தீர்த்தங்கள்? 9. இதுக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க 9 தீர்த்தம் இருக்கு ராமேஸ்வரத்துல, 9 கிணறு, 9 தீர்த்தம், எல்லாம் ஒரு ஒரு பகுதி தலைமையில ஊத்துவாங்க. அங்க போய் வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு பகுதி எடுத்து தலைமையில ஊத்துவாங்க. என்னம்மா 22 தீர்த்தங்களா? நான் போனது இல்ல. சரி, ரைட்டு, சந்தோஷம்தான். அப்போ அங்க 22 44 அது தேவையில்லை நமக்கு. ஆனா அவங்க வெளியில போய் 22 தீர்த்தத்துல குளிக்கிறது இல்லப்பா, உனக்குள்ள இருக்கு. அத வள்ளுவர் ரொம்ப அழகா சிறப்பா சொல்லுவாரு. சினிமாவுக்கு போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா எல்லாம் சினிமாவுக்கு போயிட்டு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அங்க என்ன மாதிரி ஒரு ஆள் உட்காந்துக்கிறாருன்னு வச்சுக்க, என்னப்பா எங்கப்பா போயிட்டு வர? சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன். என்ன அனுபவிச்ச, என்ன பார்த்தாங்க, என்ன விஷயம் சினிமால? நான் அப்படி கேக்குறீங்க? சினிமா செம்மையா இருந்தது. எங்க தலை தான், தலைன்னா யாரு? அஜித். எங்க தலை தான் அங்க ஹீரோ. அவரு இப்படி நடிச்சாரு, அப்படி நடிச்சாரு, எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்கும். அவர் சண்டை போடும் போதெல்லாம், அவர் உதவாங்கும் போதெல்லாம் அவருக்கு துக்கத்தை கொடுக்கும். அப்ப துக்கம் சந்தோஷம் ரெண்டும் வந்துடுச்சு அவருக்கு அங்க. அது அந்த காதல் சீன்கள் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிலது, பிடிக்காதது ஒரு சிலது. இது சினிமால இயற்கை தான், இப்படி நடந்திருக்கும். இத வள்ளுவர் ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் சொல்றாரு. எங்கப்பா போகுது சினிமா போகுது, என்னன்னா அங்க கண்டுபிடிச்சாருன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா ஜாலியா இருந்தோம். அப்ப அவர் சொல்றாரு, நீ அங்க போய் கண்டுபிடிச்சி அங்க போய் ஜாலியா இருந்தது இல்ல, இங்கே இருக்குதுடா பாவி இது எல்லாமே அப்படின்றாரு. என்ன இங்க எங்க இருக்குது, என்ன இருக்குது இங்க, எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐம்புலன்களும் இன்பம் அடையக்கூடிய ஒரே ஒரு இது வீட்டுல மனைவி. அவங்கள பார்த்தாலே உனக்கு ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடியது, அதுக்கு பேரு சிற்றின்பம். இதை ஏன் இறைவன் வச்சான், இந்த சிற்றின்பம்ன்றத ஏன் வச்சான் கடவுளு அப்படின்னா, இன்பம்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியணும். அந்த இன்பத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சிற்றின்பத்தை நீ அனுபவிக்கணும். சிற்றின்பத்தை அனுபவிச்சா, ஓ சிற்றின்பமே இவ்வளவு சுகமா இருக்குன்னா அப்ப இதுக்கு மேல பேரின்பம்னு ஒண்ணு இருக்குடா, நீ இதுக்கே இதோட இதுதான் முடிவுன்னு இதுலயே படுத்துட்டியே, இதுக்கு மேல ஒண்ணு இருக்க, அதுக்கு பேர் பேரின்பம்டான்னும் போதுதான் அவனுக்கு புரியும். ஓ சிற்றின்பமே இவ்வளோ சுகமா இருக்குன்னா இதுக்கு மேல பேரின்பம்னு ஒண்ணு இருக்கு, அப்ப அதுக்கு போகணும். அடுத்து மனசு அதுக்கு போகும், இல்லைன்னா போவாது. அதனால இத வச்சான் இறைவன். என்ன பண்ணா, இதை கொடுத்து இது சிற்றின்பம் அப்படின்னு வச்சான். இத வள்ளுவர் ரொம்ப அழகா கண்டு கேட்டு உண்டு உய்த்து, கண்டு கேட்டு உண்டு உய்த்து ஒன்றடி கண்ணே உல, இது வள்ளுவர் குரல். இப்ப நீ அங்க கண்டுன்னா சினிமா போய் கேட்டது பார்த்தது, போனவனை கூப்பிட்டு சொல்றாரு, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஒன்றடி கண்ணே உல அப்படின்னா, நீ அங்க போய் பார்த்தது, சினிமா பார்த்தது, அதுல ஒரு சந்தோஷம். அதுல 3 வகையான உனக்கு இந்த சண்டை காட்சி, காதல் காட்சி, அடிதடி காட்சி, இதெல்லாம் வருது. அது ஒரு 3 வகையான உங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்கோம் இல்லையா? அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட போனது ஜாலி, அது ஒரு பக்கம். ரெண்டாவது போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு சும்மா வருமானா ஹோட்டலுக்கு போவான், அங்க போய் டீ காஃபி டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்கல்ல, அது வயிற்றுக்கு அது ஒரு பசி ஆடுறது, பசி ஆறுனது. இது அத்தனையும் சேர்ந்து உன் வீட்டுல இருக்கிறான்ட்டார் வள்ளுவர். யார்கிட்ட இருக்கணும்? மனைவி கிட்ட இருக்கணும். நீ வெளியே போய் பணம் செலவு பண்ணி போய் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திய, அது எல்லாமே உன் மனைவி கிட்ட உங்க வீட்டுல இருக்கு. அதை விட்டுட்டு எங்கேயோ போனியாடா முட்டாள் மாதிரின்ட்டு திட்டுறாரு. அப்போ இதுக்கு பேரு சிற்றின்பம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இதையெல்லாம் கடந்தது பேரின்பம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதுக்கும் ஞானிகள் சொல்றாங்க, அட்டாங்கு யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு கழித்திருக்க 8 பேரின்ப வெள்ளம் என விழுங்கியதேனார். அப்ப என்ன சொல்றாங்க,
இந்த மாதிரி யோகம் ஞானம் இந்த அட்டாங்க யோகம் இது எல்லாம் பண்ணி இதெல்லாம் எதுக்குன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி போறதுக்கு பேரின்பத்தை அடைய. இந்த பேரின்பத்தை அடையறதுக்கு இதெல்லாம் வந்து அடிப்படை வழிகள். இந்த வழிகள்ல நீ வந்து அடுத்தடுத்த நிலைகளை கடந்து போனீன்னா கடைசியா எட்டா பேரின்ப வெள்ளம் என விழுங்கி இருந்ததேனாரு. அப்ப என்ன போச்சு, இறைவனோட கலந்துட்ட நிலைய சொல்றாரு, பேரின்ப நிலை. அங்க போனதுக்கு அப்புறம் இதையெல்லாம் நான் அனுபவிச்சு இதையெல்லாம் பயிற்சி பண்ணி குருவின் மூலயமா இந்த பயிற்சிகளை எல்லாம் கடந்து நான் கடைசியா வந்து போகும்போது எட்டா பேரின்ப வெள்ளம் அங்க போயிட்டாரு. அந்த பேரின்ப வெள்ளத்துல தானே கலந்துட்டேன், என்னை விழுங்கியதேன்னாரு. இப்போ நான் அதுலயே கலந்துட்டேன். இதுதான் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. அன்றே எனது உடல் பொருள் ஆவி அனைத்தும் குன்றே அணைய கொண்டில்லையோ, இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, எந்தோல் முக்கன் அம்மானே. அன்னைக்கே நீ என்ன பார்த்து தடுத்து ஆட்கொள்ளும் போதே என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாமே உனக்கு சமர்ப்பணம் வச்சுட்டேன் நானு. நீ அன்னைக்கே எல்லாத்தையும் எடுத்துட்ட தானே, எடுத்துட்ட. இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு துன்பம் வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீதான் பொறுப்புன்ட்டார். ஏன்னா எல்லாத்தையும் நீ எடுத்துட்ட, நான் உங்ககிட்ட சரண்டரு. இப்ப எனக்கு ஒரு துன்பம் இருக்குதா, அப்படி துன்பம் இருந்தா அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்றாரு அவரு இது சரண்டர் ஆனதை பத்தி சொல்றாரு. அன்றே எந்தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் குன்றே அணைய கொண்டில்லையோ, அன்னைக்கு எடுத்துக்கினிய. இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, இன்னைக்கு போய் எனக்கு கஷ்டம் வருமா, அப்படி வந்ததுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். குன்றே அணைய கொண்டில்லையோ, எந்தோல் முக்கன் அம்மானே சொல்லிட்டு சொல்றாரு. தாயை விட தாய் கூட, அதாவது வந்து தாயினும் சால பறிந்து பால் நினைந்தூட்டம் தாயினும் சால பறிந்து. பால் நினைச்சா மடி அவங்களுக்கு பால் சுரக்கும், அவங்க குழந்தைக்கு பசிக்குதுன்ற நினைவு வந்தாலே அதுக்கும் மேல நீட்டார், அதுக்கும் மேல நீ ஆச்ச. அப்ப நீ இருக்கும்போது எனக்கு எப்படா துன்பம் வரும் அப்படின்னு. இது சரண்டர், இது இறைவனோட சரண்டர் ஆகிறத மாணிக்க வாசகர் சொல்றாரு. இந்த மாதிரி சரண்டர் ஆன ஞானிகள் அந்த என்ன சொல்றாங்க, பேரின்பத்துல கலந்ததை பத்தி சொல்றாங்க, இறைவனோட கலந்தாச்சு. இத நம்ம இவர் கூட வந்து மிக சிறப்பா சொல்லுவாரு ரமணர். விவேகானந்தருக்கு ரமணர் சொல்லுவார். விவேகானந்தரோட சீடர், ராமகிருஷ்ணரோட சீடர் விவேகானந்தர். அவர் சொல்றார் ராமகிருஷ்ணர் கிட்ட, அவர் வந்தவொடனே, ஐயா நீங்க வந்து காளியை பார்த்ததா சொன்னாங்க, நானும் காளியை பார்க்கணும், எனக்கு காட்ட முடியுமானா, சரி வாப்பா காட்டுறேன் அப்படின்றாரு. ஏன் என்ன பார்த்து என்ன பண்ண போறேன், எனக்கு நிறைய கஷ்டங்குது, எதனா அந்த மாதிரி நான் கேட்டு வாங்கிக்குவேன்னா, சரி வாப்பா அப்படின்னு கூட்டுன்னு போறாங்க. அம்மா இது மாதிரி உன்னை பார்க்க நான் வந்திருக்கிறான், அந்த பையன் இவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு ஒரு காட்சி கொடுத்து அவன் என்னவோ கேட்கறான் கொடுமா அப்படின்னு சொல்றாரு. சரி என்ன அந்த அம்மா வராங்க, இவர் பாக்குறாரு. இவரு பார்த்துட்டு ஏதாவது கேட்கணும்னு தானே போனாரு, ஆனா கேட்க முடியல, கேட்க முயற்சி பண்றாரு, முடியல. காரணம் என்னன்னா யாருக்குமே கிடைக்காத விஷயம் அம்பால பாக்குறது. அதையே பார்த்தாச்சு, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கா கேட்கறதுக்கு? ஒண்ணுமே இல்லையே. அப்ப அவன் என்ன கேட்பான், கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பார்த்துட்டு கம்மன்னு வந்துட்டாரு. என்னப்பா கேட்டியான்றாரு ராமகிருஷ்ணரு. இல்ல கேட்கல. ஏன்பா கேட்கலன்னா, எனக்கு கேட்கவே தோணலன்னாரு. சரி இன்னொரு போய் பாரு, பார்த்து கேளுன்னு. சரி கூட்டுன்னு போங்க. அப்புறம் இன்னொரு போய் பாக்குறாரு, அம்பாள் வராங்க. இவர் பாக்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் மெய் மறந்துடுறாரு, ஒண்ணுமே கேட்க முடியல, வந்துடுறாரு. அப்ப கேக்குறாங்க, ஏன் மறுபடியும் உன்னால ஏன்பா கேட்க முடியலன்னு ராமகிருஷ்ணர் கேட்கும்போது சொல்றாரு, அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தோணல, கேட்கவே தோணல. அப்ப என்ன போச்சுன்னா ஆசை அங்க முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. ஆசை இல்ல, மனசு இல்ல, இது ரெண்டும் இருந்தா தானே அடுத்து என்னன்னு கேட்க முடியும். இது ரெண்டுமே அங்க அழிஞ்சிச்சு. அது மாதிரி இந்த பேரின்பம் கிடைச்சிருச்சுன்னா இது எல்லாம் அழிஞ்சிடும்.